அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நான் பிபா உலகக்கோப்பை எங்கே நடைபெற்றதுன்னா சவுதி அரேபியாவில் மான்செஸ்டர் சிட்டி அணியானது 2023ஆம் ஆண்டிற்கான பிபா உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. ஓகேங்களா, நான் இது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி சவுதி அரேபியாவில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது இங்கிலாந்தில் இருக்குது. இந்த பிபா உலகக்கோப்பை அணி தான் எங்கே நடைபெற்றது அப்படின்னா சவுதி அரேபியாவில் நடைபெற்றது. டிசம்பர் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் டேஸ் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் இது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி முதலிடம் இந்தியாவில் முன்னிலையில் இருக்குது. இவ்வறிக்கை வெளியிட்டது எப்படின்னா காயின்ஸ் ரிசர்ச் வெளியிட்டிருக்கு. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கு காவல்துறையால் வாட்ஸ்அப் சேனல்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட்டு, மேற்கூரை சூரிய சக்தி நிறுவப்பட்ட திறனில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். இந்தியாவில் மேற்கூரை சூரிய சக்தி நிறுவப்பட்ட திறனில் குஜராத் முதலிடம் பிடிச்சிருக்கு. 2ஆம் இடம் மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் ராஜஸ்தான். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக உள்நாட்டு உற்பத்தியில் மகாராஷ்டிரா முதலிடம், 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் குஜராத். அதே சிறு குறு நடுத்தர தொழில் வர்த்தகத்தில் மகாராஷ்டிரா முதலிடம், 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் புதுச்சேரி. தமிழ்நாட்டில் ஜவுளி நகரம் எங்கே அமைக்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் திருமலிசை நகரில் தான் அமைக்கப்பட இருக்குது. அதே திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையில் தமிழ்நாட்டின் அறிவுசார் நகரம் அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட்டு, 3வது தலைமை செயலாளர் மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி. இப்போ டெல்லியில் நடைபெறும் 3வது தலைமை செயலாளர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். இது டிசம்பர் 28 முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிக் தொழிலாளர்களுக்கு நல வாரியம் டேஸ் அரசு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. இப்போது நலவாரியம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைக்கப்பட இருக்குது. யாருக்காகனா கிக் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்பட இருக்குது. இவ்வாரியத்திற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழில் நலவாரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிக் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா இணையம் சார்ந்த உணவு, மளிகை பொருட்கள் விநியோகம், வாடகை, வாகன செலவுகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தான் இந்த கிக் பணியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அயோத்தியில் முதல் அம்ருத் ரயிலை டேஸ் யார் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் அம்ருத் பாரத் விரைவு ரயில் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 30 உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் தான் முதல் அம்ருத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். நெக்ஸ்ட்டு, பல ஏவுகணைகளை சரமாரியாக ஏவும் திறன் கொண்ட பாட்டா 2 தளவாடத்தை டேஸ் வெற்றிகரமாக சோதித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஏவுகணை சோதனை செஞ்சுருக்காங்க. இது பல ஏவுகணையை சரமாரியாக ஏவும் திறன் கொண்ட இந்த பாட்டா 2 தளவாடத்தை பாகிஸ்தான் வெற்றிகரமாக சோதிச்சிருக்கு. இது 400 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. இதற்கு முன்னோட்டமாக பாட்டா 1 ஏவுகணை தளவாடம் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் சோதிக்கப்பட்டது. சர்வதேச பாலின சமத்துவ பரிசு எந்த நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்கானிஸ்தான். இந்த சர்வதேச பாலின சமத்துவ பரிசு எந்த இதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் உரிமைகளை மேம்படுத்தும் பாதுகாக்க போராடும் ஆப்கானிஸ்தான் பெண்கள் திறன் மையத்திற்கு சர்வதேச பாலின சமத்துவ பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது பார்த்தீங்கன்னா பின்லாந்து நாடுகள் சார்பில் தான் வழங்கப்பட்டு வருகிறது. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச பாலின சமத்துவ பரிசு. நெக்ஸ்ட்டு, இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் நிர்வாகிக்க தற்போதைய தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பூபீந்தர் சிங் பஜ்வா. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் நிர்வாகி இருக்கிறதுக்காக 3 நபர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இது அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கம் தான் நியமிச்சிருக்காங்க. இதுக்கான தலைவர் பார்த்தீங்கன்னா பூபீந்தர் சிங் பஜ்வா தான். இவர் இந்திய ஷூ சங்கத்தினோட தலைவர். உறுப்பினர்கள் 2 பேர். யாருன்னா எம் சோமையா, இவர் முன்னாள் ஹாக்கி வீரர்.
மஞ்சுரா கன்வர் வந்து முன்னாள் பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்க 3 பேரில் தான் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. என்ன குழு பார்த்தீங்கன்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் நிர்வாகத்துக்காக 3 நபர் குழு. இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சஞ்சய் சிங் பார்த்தீங்கன்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருக்குது. இந்த ஒட்டுமொத்தத்தோட இவர் தான் கேப்டன். அவங்க வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க, உறுப்பினர்கள் பார்த்துக்கோங்க. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். இந்த கேலோ இந்தியா பதக்கங்கள் பட்டியல் வந்து தமிழ்நாடு 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. முதலிடம் பார்த்தீங்கன்னா ஹரியானா 105 பதக்கங்கள், 2ஆம் இடம் வந்து உத்தரப்பிரதேசம் 62 பதக்கங்கள், 3ஆம் இடம் தமிழ்நாடு 42 பதக்கங்கள். நெக்ஸ்ட், வெட் இன் இந்தியா திட்டத்தினை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரகாண்ட். இப்போ உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா வெட் இன் இந்தியா திட்டத்தை வந்து உத்தரகாண்ட் மாநிலம் புஷ்கர் சிங் தாமி வந்து தனது மாநிலத்தை வந்து செயல்படுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஆண்கள் பெண்கள் வேலை செய்ய உகந்த மாநிலமாக எது இருக்குன்னா கேரளா. அது 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் வந்து ஆந்திரா. இதில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு கேரளா. இதில் ஆண்கள் மட்டும் உகந்த வேலை செய்கிறதுக்கு எந்த நகரம் இருக்குன்னா பெங்களூர். பெண்களுக்கு உகந்த வேலை செய்வதற்காக இடம் வந்து எதுனா கொச்சின். விஜயகாந்த் கலைமாமணி விருது எந்த ஆண்டு பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2001. இப்போ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா நடிகரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தான் இவர். இவரோட பிறந்த ஆண்டு எப்போனா 1952 ஆகஸ்ட் 25 தான் பிறந்திருக்காரு. இவர் வந்து 2005 செப்டம்பர் 14 தான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி வந்து தொடங்கியிருக்காரு. இவர் வந்து தொகுதியில் வந்து எப்படி நின்றாருன்னா 2006 விருதுச்செலவு தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 2011 வந்து ரிஷிவத்தியம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 2011 வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. 2001 கலைமாமணி விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. 2011 வந்து மதிப்பு முனைவர் பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை, திருவள்ளூர் மாவட்டங்கள் வந்து JN1 கரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே நியூசிலாந்தின் ஆக்ஸ்லாந்தில் பார்த்தீங்கன்னா இந்திய துணை தூதரகம் வந்து அமைக்கிறதுக்காக ஒப்புதல் அளித்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் டேஸ் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லி. இந்தியாவில் மேற்கூரை சூரிய சக்தி நிறுவப்பட்ட திறனில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். 3வது தலைமை செயலாளர் மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி. கிக் தொழிலாளர்களுக்காக நல வாரியத்தை டேஸ் அரசு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. அயோத்தியில் முதல் அம்ரித் ரயிலை யார் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரதமர் நரேந்திர மோடி. பல ஏவுகணைகளை சரமாரியாக ஏவும் திறன் கொண்ட பாட்டா-2 தளவாடத்தை டேஸ் வெற்றிகரமாக சோதித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். சர்வதேச பாலின சமத்துவ பரிசு எந்த நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்கானிஸ்தான். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினை நிர்வகிக்க தற்போதைய தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி. பூந்தர் சிங் பச்வா. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். வெட் இன் இந்தியா திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி வைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரகாண்ட். விஜயகாந்த் கலைமாமணி விருது எந்த ஆண்டு பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2001. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.